ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி பல்ஸ். இன்றைக்கி நம்ம விக்ரம் நடிப்பில் வெளியே வந்திருக்கிற வீர தீர சூரன் படத்துடைய ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமும் சரி, இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்தப்பவும் சரி, நம்ம எல்லாருக்குமே இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இது ஒரு பக்க ஆக்ஷன் படமாக இருக்கும், விக்ரமுக்கு ஒரு மாஸ் கம்பேக்கான படமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த படம் அந்த மாதிரி இல்லாமல் வேறு சில விஷயங்களை உள்ளே வச்சுருந்துருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்கிட்ட வர ஒப்பீனியன் என்னென்னா, படம் நல்லா இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு சின்ன குறை இருக்குது. என்ன குறை இருக்குது? எனக்கும் இதே தான் படம் பார்த்துட்டு ஃபீல் ஆச்சு. பட் அது என்ன குறைன்றதை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ நான் அகைன் அண்ட் அகைன் திங்க் பண்ணப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பொதுவாக இப்போ நம்மளுடைய ஃப்ளேவர் கமர்ஷியல் சினிமாஸ் பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த படம் கமர்ஷியல் சினிமா நீங்கள் ஒரு சின்ன சர்க்கிள் கூட உங்களால் வச்சிட முடியாது. பிகாஸ் ரைட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா மைன்யூட்டான டீச்சர்ஸை கூட சூப்பராக எழுதியிருக்காங்க. பயங்கரமாக ரைட் பண்ண ஒரு வெரி நான் யூஷுவல் வே ஆஃப் எக்ஸிக்யூஷன் படம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சாதாரண படம் எப்படி ஆரம்பிக்குமோ அப்படிலாம் ஆரம்பிக்காது. இந்த பீட் ஷீட் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. அதாவது ஒரு 15 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 15 விஷயமும் கவர் ஆகிறது தான் பீட் ஷீட்டும்பாங்க. அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி தான் ஸ்க்ரீன் பிளே எழுதுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா ஆக்ட் 1ன்னு இருக்கும். அந்த ஆக்ட் 1ஓட பர்பஸ் என்னென்னா, இந்த கதைக்களம் எங்கே நடக்கு, இந்த கதையோட மெயின் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்றத காத்திட்டு தான் படத்துக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்ணுறப்போ அந்த பீட் ஷீட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம அருண்குமார் ஒரு இன்டர்வியூவிலே சொல்லியிருக்காரு, நான் பீட் ஷீட்டோடைய அந்த ஃபஸ்ட்டு ஆக்டை விட்டுட்டு படம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு. ஸோ அப்படி தான் அந்த படம் ஆரம்பிக்கும். நீங்கள் படம் ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு லேடி கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் படத்தில். விச் மீன்ஸ் ஸ்பேஸ் அதிகமாக இருக்காது, கேரக்டர் ஸ்பேஸ் அதிகமாக இல்லாத ஒரு கேரக்டர். ஆனால் ஒரு வகையில் அது ஒரு கதைக்கு முக்கியமான ஒரு கேரக்டராகவும் அந்த பொண்ணு இருக்கும். ஸோ அந்த பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட இருந்து தான் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இது ஒரு புதுசாக இருந்துச்சு. ஸோ இப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். எனக்கு படம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நல்லா இன்னும் போயிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த சிங்கிள் டேக்ஸை பற்றி நிறையவே பேசியிருப்பாங்க. இந்த சிங்கிள் டேக் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் படத்தில் மொத்தம் ஒரு 3 சிங்கிள் டேக் வரும். ஒரு முக்கியமான சிங்கிள் டேக் ஃபைட் சீக்வன்ஸும் கலந்து வர்றது. இன்னொன்று ஒரு ரூமுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன், அதுவும் சிங்கிள் டேக். சீன் சிங்கிள் டேக்காக இருக்கிறதுன்றது வேறு, அது லென்த்தான டேக்குன்றதை தாண்டி சீனே லென்த்தாக இருக்குது. மீன்ஸ் சிங்கிள் டேக்காக இல்லை, கட் பண்ணி எடுக்கிறாங்க. பட் எல்லாமே பெரிய பெரிய சீன் ஆகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நிறைய இடத்துல லேகிங் தெரியுது. அதில் ஒரு சீன் முடியறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுதுன்னா, இன் பிட்வீன் உங்களுக்கு அந்த கிரிப்பு போயிடுது. கொஞ்சம் சீன்ஸோடைய லென்த்து கம்மி பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அதர் தென் தட் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே ட்ராபேக் இல்லை. விக்ரம் ஆஸ் யூஷுவல் அவரோட நடிப்பை பற்றியெல்லாம் பேசணும் அவசியமே இல்லை. நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம், அவர் எப்படி நடிப்பாருன்னு தெரியும், எவ்வளோ எஃபோர்ட் போடுவார்னு தெரியும். மனுஷன் இந்த வயசுலேயே உடம்பு அப்படி வச்சுருக்கிறாரு. அந்த ஒரு பேர் பாடி ஷாட்டில் வருவார், பயங்கரமாக இருப்பாப்புல. அப்படியே இப்போ உண்மையிலே ஒரு 10-15 பேரை நிற்க வச்சு அடிப்பார் போல், அந்தளவுக்கு ஆள் பார்க்க ஒரு ஃபியூரியஸாக இருக்கார். ஜிவி பிரகாஷ் சூப்பராக பிஜிஎம் போட்டிருக்காரு. அது தனியாக தெரிய மாட்டேங்குது, பிஜிஎம் தான் அப்படின்றது தனியாக கேட்க இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது அந்த பிஜிஎம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பட் அந்த சீனுக்கு அந்த பிஜிஎம் கரெக்டாக செட் ஆகிடுது. நீங்கள் கம்ப்ளீட்டாக சீனுக்குள்ளே போயிடுவீங்க. அதுக்கு காரணம் அந்த பிஜிஎம்மாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பிஜிஎம் நல்லாயிருக்கு. சாங்ஸுமே ஒரு லவ் ட்ராக் வரும், அந்த சூப்பராக இருந்தது. அப்புறம் ஐல அப்படின்ற ஒரு சாங், அதை ஏன் வைக்கலன்னு தெரில. மேபி பார்ட் 1க்கு பிளான் பண்ணாங்களா, இல்லை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் விட்டாங்களான்னு தெரில. அந்த பாட்டாக கேட்குறப்ப நல்லா இருந்துச்சு. அது படத்தில் வரலை. பட் அதில் தான் படத்துடைய மெயின் தீமோட மியூசிக்கே இருக்கும். ஸோ அந்த மியூசிக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸ், நம்ம 90s கிட்ஸுக்கெலாம் அது ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டு. நம்ம பார்த்து அந்த பழைய விக்ரம் போட்டது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அது ரொம்பவே அந்த சீனுக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்தது. கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுது. பட் இட்ஸ் ஓகே. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அது பார்க்குறப்போ ஒரு நல்ல தியேட்ரிக்கல் மூமெண்ட். அது நம்ம பார்த்த அந்த லென்த்தான சீனு அப்படின்ற பிரச்சனையை தாண்டி இன்னொன்று நான் பெருசாக என்ன பார்க்குறேன்னா, இந்த படம் எந்த ஜானரை நம்மளை ஒரு டெசிஷன் எடுத்து நம்ம சரி இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லியோ போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட்டை எதிர்பார்த்து போகுங்க. அதே மாதிரி கோட்டு போகிறீங்கன்னா அதில் எதுவும் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, ஆக்ஷன் படம், அதுலேயும் ஒரு எதிர்பார்ப்போட போகிறீங்க இல்லையா. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த ட்ரெய்லரு டைட்டில்லாம் பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகிறீங்க, அடிச்சு நொறுக்க போகிறேன் ஒரு மாசான படம்னு. ஆனால் 2 ஃபைட்டு தான் படத்தில், 2 ஃபைட்டு. பட் படம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. சரி, அப்போ நீங்கள் இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் கேட்டகரியில் கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்ட் ஃபிலிமும் கிடையாது.
ஆக்சுவலாக இது வந்து ஒரு புது வகையான கேட்டகரி. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இதில் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணாங்கன்ற மாதிரி இந்த படத்தோட ஜான்ரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது. ஆக்சுவலாக பார்ட் 2 ஃபஸ்ட்டு விட்டதே ஒரு பெரிய புதுசான ஒரு விஷயம். இது வரைக்கும் நம்ம யாரும் அது பண்ணலை சினிமாவில், தமிழ் சினிமாவில். இந்த ஜானர் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. கமர்ஷியல் கம் ஆர்ட் ஃபிலிம் மாதிரி. அதாவது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆர்ட் ஃபிலிமாக போயிட்டால் போர் அடிச்சிடும். ஸோ அதில் கமர்ஷியல் எலிமெண்ட்டையும் வச்சு இவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து அந்த 2 செட் ஆஃப் ஆடியன்ஸுக்குமே ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. பட் ஓவரால் என்ன கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இது வந்து ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு கேரக்டரை பற்றி அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. இப்போ வில்லன் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா வில்லன் ஃபேமிலியில் அவங்க விக்ரமை பற்றியோ இல்லை இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரை பற்றி பேசுகிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் விக்ரமை பற்றி வில்லனை பற்றி பேசுகிறான். இவங்க எல்லாரும் பேசுகிறத விட விக்ரம் இவங்க 2 பேரும் மேலே வச்சிருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கே வேறு, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டர் தெரிஞ்சிருது. ஆனால் இந்த எல்லா கேரக்டருக்கும் என்ன பேக் ஸ்டோரி, இவங்கெல்லாம் யாருன்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கூட ரைட்டிங்கில் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணி அதை நம்மளை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படத்தை கொண்டு போயிருக்காரு அருண்குமார். அந்த வகையில் அவருக்கு ரொம்பவே பாராட்டுகளை தெரிவிக்கணும். அந்த படத்தில் வந்து ஆர்டிஸ்ட் செலக்ஷனையும் பற்றி சொல்லி ஆகும். சூராஜ் பின்னிட்டார். ஆக்சுவலாக அவரை பார்த்தா நமக்கே இரிட்டேட் ஆகும், அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. எஸ்டே சூர்யா நம்ம வழக்கம் போல தான். அதுலேயும் ஒரு சீன் வரும் குறிப்பாக. அந்த என்கவுண்டர் பிளான் பண்ணிட்டு சேரில் உட்காந்து எந்த ஒரு பாடி லாங்குவேஜுமே இல்லாமல் ஜஸ்ட்டு கண் அப்புறம் அந்த சிரிப்பு இதோடு சேர்த்து அந்த ஒரு என்கவுண்டர் சீனை வந்து இப்படி தான் நம்ம நடத்த போகிறோன்றத பிளானை வந்து அவங்க மற்ற போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே உட்காந்துருவீங்க. அட்டா அப்படின்னு அதை அப்படியே நம்ம கதை சொல்கிற மாதிரி அற்புதமாக ஃபீல் ஆகிடுச்சு அது. ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வெஞ்சன்ஸ் ஸ்டோரி. ஒரு 2 குரூப்புக்கு இருக்கிற வெஞ்சன்ஸு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆளை உள்ளே இழுக்க பார்க்குறாங்க. அந்த ஆள் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அவன் எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுத்தான் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான கதை. எல்லா கேரக்டருக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் இருக்குது. அப்பாவுக்கு பிள்ளையை காப்பாற்றணும், பிள்ளைக்கு கௌரவத்தை காப்பாற்றணும், போலீஸ்காரனுக்கு அவனுக்கு நடந்த அவமானத்துக்கு பழி தீர்க்கணும். இந்த மாதிரி எல்லா கேரக்டருக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் இருக்குது. விக்ரமுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்குது, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும்னு. ஸோ எல்லா மோட்டிவோட போகிற கேரக்டர்னால நீங்கள் எல்லா பக்கம் இருந்து அந்த படத்தை பார்க்க முடியும். நீங்கள் யாரை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் விக்ரமை சூஸ் பண்ணதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி மற்ற கேரக்டர்ஸுக்குள்ள இருக்க வெஞ்சன்ஸ் வந்து விக்ரம்கிட்ட இருக்காது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அந்த கேரக்டர் கூடயே வந்து வெங்கட்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த வெங்கட்ன்ற கேரக்டருக்கு என்ன ஃப்ளாஷ்பேக் என்னன்னு சொல்லி லைட்டாக தான் காமிச்சிருப்பாங்க, டீட்டெயிலாக போயிருக்க மாட்டாங்க. பட் அந்த வெங்கட்டுக்கு வந்து ஒரு உண்மை தெரிஞ்சிடும். அந்த வெங்கட்டே வந்து விக்ரம் கொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். ஆனால் விக்ரம் கொல்ல மாட்டார். ஆக்சுவலி அவனை அடிப்பார், எல்லாம் பண்ணுவார். அவனை கொல்றப்போ விக்ரமுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். அதனால் விட்டுட்டு போயிடுவார். அவனுக்கு அவனை கொல்ல போகணுன்ற நிலைமையில கூட அவனுக்கு வச்சு வந்து தான் அவனுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர போவார். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் மூலமாக விக்ரமுடைய கேரக்டர் வந்து அடிப்படையில் விக்ரம் நல்லவன் தான், சூழ்நிலையினால அவன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒன்று காமிச்சிருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு படம் இருக்குது. அதுலேயும் நீங்கள் குறிப்பாக சியான் விக்ரமுடைய ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ட்ரீட்டு தான். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.